ஃபஸ்ட்டு இந்த வாயில் இருக்க அந்த பஞ்சை எடுத்தால் தான் இந்த கிளிட்டர் ப்ளோ கேக் வந்து ஒர்க் ஆகும். அதை ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பர்த்டேவை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனா இந்த கேக்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கேர்ள் இமேஜ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஃபுல்லாக வந்து சாட் ஜிபிடிக்கிற கேட்டு நான் பண்ண ஒரு டிசைனு. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி நெட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேக் ஐடியா போடும்போது, சரி இந்த கேக்கை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சரி இந்த ஐடியாஸ் போடும்போது, அது அந்த ஃப்ரண்ட்ல அந்த ஸ்டிக்கர்லாம் ரொம்ப நார்மலா இருந்துச்சு. எனக்கு செட் ஆகல. சரி நம்மளே ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணேன். சாட் ஜிபிடி கிட்ட ஒரு 2 ஹார்ஸ் வந்து போராடி எனக்கு புடிச்ச மாதிரி இந்த ஸ்டிக்கரை நான் வந்து பண்ணேன். ஒரு விஷயமும் ஹேர் பேண்டு, ஸ்பெக்ஸு எல்லாமே. அப்புறம் இது பத்திரமா ஞாபகத்துக்கோசம் இதை நான் ஸ்டிக்கரை வச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து கிளிட்டர் ப்ளோ கேக் இல்லைங்க. ப்ளோ பண்ணுற இடம் அந்த ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு குட்டி டியூப் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ ஊதத்துக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு வாட்டி இல்லை நிறைய வாட்டி ஊதின்னு இருந்தேன். அவள் தான் கேண்டில் இது பண்ணியாச்சு, இதோ ப்ளோ பண்ணியாச்சு. அது சூப்பராக இருந்துச்சு அந்த கான்செப்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கோட ஃப்ளேவர் வேன்சோ கேக் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலி வேன்சோ நத்திங் பட் வேன் ஃபார் வெனிலா, சோ ஃபார் சாக்லேட். ஸோ ரெண்டும் கலந்து அப்படி வரும். ஒரு லேயர் அப்படி வரும். ஸோ ஃப்ளேவர் வைஸும் சரி, அந்த கேக் டிசைன் வைஸும் சரி, அண்ட் தென் டேஸ்ட் வைஸும் சரி, எல்லாத்துமே சூப்பராக இருந்துச்சு. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்த ஆர்எஸ்எம் பேக்கரிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.